சோசியல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நம்ம எல்லாருமே வந்து ஷோ வந்து பயங்கரமாக வந்து விரும்பி பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க. ஜென்யூனாக ஆடியன்ஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ராட்லேருந்து இந்த ஷோவுக்கு ஓட்டு போடுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி தொடர்ந்து யாரெல்லாம் நாமினேட் ஆகிறாங்களோ, யாரெல்லாம் காப்பாற்றணுமோ அது வந்து லாயலாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிறைய லாயல் ஃபேன்ஸ் இந்த ஷோவுக்கு இருக்காங்க. ஆனால் நேத்திக்கு நடந்த அந்த சம்பவம் தீபக்கை வந்து எவிக்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஃபேர் அப்படின்னே சொல்ல முடியும். ப்ரூட்டலி அன்ஃபேர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என் கண்ணு பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்குது. அது மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தேம்பி தேம்பி அழுதேன் நான். உண்மையிலே சொல்ல தேம்பி அழுதேன். ஏன் அப்படின்னா தீபக் வந்து ஒரு பக்காவான கண்டஸ்டன்ட். அதாவது வந்து என்ன சொல்கிறது, அவர்கிட்ட இருக்கிற அந்த மெச்சூரிட்டி லெவல், அதுக்கப்புறம் வந்து அவர் பேசுகிற வார்த்தைகள், அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆரா வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னருக்கு ஈக்குவலாக கொண்டு வர அளவுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு. ஃபைனலில் கூட பார்த்தீங்கன்னா முத்துவும் தீபக்கும் தான் ரெண்டு பக்கமும் நிற்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் இருந்துச்சு. ஆனால் அந்த எவிக்ஷனில் அவர் தூக்குவாங்க அப்படின்ற சத்தியமாக நம்மள அட்லீஸ்ட் இந்த ஃபினாலே வீக்கில் ஒரு 3rd பொசிஷன் இல்லை 4th பொசிஷன் கொடுத்துருந்தா கூட அட்லீஸ்ட் அந்த ஃபைனல் டே வரைக்கும் வந்துட்டாரே அப்படின்ற சந்தோஷம் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஃபினாலே ஸ்டேஜுக்கு முன்னாடி இந்த ஃபைனல் வீக்கில் வந்து அவரை எவிக்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரூட்டல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து இப்போது கோவம் வருதுங்க, பயங்கரமாக கோவம் வருது. இல்லை வருத்தமாகவும் இருக்குது ஒரு சைடில். இப்போ நம்ம யாரை ப்ளேம் பண்ணுறது? இப்போ ஆடியன்ஸ் வந்து சரியாக ஓட் போடலையா, இல்லைனா வந்துட்டு சேனல் வந்து எதாவது டிசைட் பண்ணுறாங்களா, இல்லை அந்த ஷோவோட டீம் வந்து ஏதாச்சும் வந்து பிளான் பண்ணுறாங்களா? ஏன் அப்படின்னா நல்லா ஆடிட்டு இருந்த ஒரு கண்டஸ்டண்ட்டு, எல்லா விதத்துலையுமே பெஸ்ட்டு ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து தூக்குனது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஃபேர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆடியன்ஸ் மேலே ஒரு பெரிய தப்பு தான். ஏன் அப்படின்னா யாரும் ஓட்டு போடலை அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அது இல்லாமல் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் அப்படின்ற விஷயத்த வந்து பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஆர் அப்படின்றது என்னென்னா பப்ளிக் ரிலேஷன், ஒரு ப்ரொமோஷன் மாதிரி. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளை பற்றின நியூஸை வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவிலும் டிஜிட்டல் மீடியாவிலும் ப்ரொமோட் பண்ணுறது தான் இந்த பிஆரோட வேலை. அப்போது நிறைய சௌந்தர்யா மாதிரி கண்டஸ்டண்ட்டும் ஜாக்லினுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பிஆர் இருக்காங்க. ஆனால் முத்து தீபக்குங்கெலாம் பிஆர் கிடையாது. அதனால் பிஆர் இல்லை அப்படின்னா ஆர்கானிக்காக ஓட்ஸ் வர்றது தான் வந்து மக்களாக போய் அந்த ஓட்ஸ் போடும் போது தான் விழும். ஸோ அதனால் தீபக் பார்த்திங்கன்னா வந்து பிஆர்லாம் இல்லை, நான் பிஆர்லாம் வச்சுக்கல, நான் மக்களை நம்பி தான் நான் வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்தார். ஆனால் மக்கள் தான் கைவிட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியாக இருக்குது. சப்போஸ் தீபக் ஒரு பிஆர் இருந்துச்சு அப்படின்னா இந்நேரத்துக்கு அவர் எவிக்ட் ஆகிருக்க மாட்டார். ஸோ இந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் பற்றின ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் வந்து போச்சு. போன எந்த சீசன்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த பிஆர் பற்றிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வெளியில் பேசுவாங்களே தவிர ஷோவில் பேசினதே கிடையாது. இந்த வாட்டி தான் வந்து அந்த பிஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணாங்க. எக்ஸ் கண்டஸ்டன்ட் டிஸ்கஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இருந்த கண்டஸ்டன்ட் டிஸ்கஸ் பண்ணாங்க. எல்லாருமே வந்து அந்த பிஆரை பற்றி ஓப்பனாக வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பிஆர் இருந்தால் தான் இனிமேல் பிக் பாஸ் உள்ள வரப்போகிற கண்டஸ்டன்ஸ்லாம் நல்லா விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ பிஆர் அப்படின்றது ஒரு ப்ரொமோஷன் மட்டும்தான். நீங்கள் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து அவங்க எடுத்து ஒரு 100 மீம் பேஜ்லேயும் ஒரு 4 யூடியூப் சேனல்லையும் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்களே தவிர அந்த ப்ரொமோஷன் பண்ணது வந்து ஓட்ஸாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்வி தான். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிடிச்சி போய் மக்களாக ஓட்டு போட்டு நீங்கள் அந்தளவுக்கு அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் பிஆர் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட், ஒரு ஆட் ஆன் சப்போர்ட் தான். பட் ஆனால் மக்கள் ஓட்டு போட்டு டிசைட் பண்ணுறது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அண்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து சீரியஸாக சொல்கிறேன், 8 சீசன்லேயுமே வந்து தி பெஸ்ட் சென்ட் ஆஃப் அண்ட் தி பெஸ்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த பிக் பாஸ் வந்து ஒன்றே வந்து சொன்னார். 3 விஷயங்கள் சொன்னார். ஒன்று வந்து தீபக், நீ யூ ஆர் ஒன் ஆஃப் த கூலஸ்ட் ஹவுஸ்மேட்ஸ், அதுக்கப்புறம் த பெஸ்ட் கேப்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுவர் சன், அவங்க பையனுக்கு சொல்லியிருந்தார் யுவர் டேட்ஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது. இந்த 3 வார்த்தைகள் மட்டுமே போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இட்ஸ் மோர் தேன் அ ட்ராஃபி. ஆனாலும் ஒரு ராயல் சென்ட் ஆஃப், ஒரு ஹீ கேம், ஹீ கான்குவர்ட் அண்ட் ஹீ லெஃப்ட் அப்படின்ற ஒரு கிங்குக்கான ஒரு ஸ்டேச்சர் தான் வந்து தீபக் அவர்கள் அடைஞ்சிருக்காரு. ஸோ அதனால் மக்களே திருப்பி நான் சொல்கிறேன், ஓட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து லேசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் உள்ளே இருக்கலாம், நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் ஓட்டு போடலை அப்படின்னா அவங்க தோக்கிறதுக்கான ஒரு 2% கூட தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபினாலே வீக் அதனால் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்கள். தீபக் விட்டதை முத்துக்குமரன் பிடிப்பார் அப்படின்றத நான் ஒரு முத்துக்குமரன் ஃபேனாக நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்டை நீங்கள் மறக்காமல் ஓட் போடுங்க. இட்ஸ் அ ஃபினாலே வீக், இன்னும் 7 days தான் இருக்குது. ஸோ கெட் ரெடி ஃபார் த ஓட். Bye.